நீங்கள் இப்போ தான் பரதநாட்டியம் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. வெல்கம் டு பரதநாட்டியம் லேர்னிங் சீரீஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, பரதநாட்டியம் பிகினர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதோட கிளாரிட்டியான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். மேம், நான் கரெக்டாக பண்ணுறேன்னா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மிரர் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட பாடி பேலன்ஸ், அரமண்டி, ஹேண்ட் பொசிஷன் இதெல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு குருவோட கரெக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நான் மற்ற ஸ்டூடெண்ட் மாதிரி ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ண முடியல. தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்பீட் ஆஃப் லேர்னிங் இருக்கும். டான்ஸ் லேர்னிங் இஸ் நாட் அ காம்படிஷன். நீங்கள் ஸ்லோவாக லேர்ன் பண்ணாலும் அதை கிளாரிட்டியோட லேர்ன் பண்ணுவீங்க. கன்சிஸ்டன்சி தான் லேர்னிங்க்கு ரொம்ப முக்கியம். மேம், எனக்கு பயம் வருது, ஸ்டேஜில் மிஸ்டேக் பண்ணிடுவேணும்னு. அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? தட் இஸ் நார்மல். ஸ்டேஜில் மிஸ்டேக் பண்ணுறது தப்பில்லை, ஆனால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. நீங்கள் கண்டினியூ பண்ணி அடுத்ததை நீங்கள் எடுத்து ஆட ஆரம்பிக்கணும். ஆடியன்ஸ்க்கு நீங்கள் அப்படி ஃபுல்லாக ஆட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த மிஸ்டேக்ஸ் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஸ்டேஜ் ஃபியர் போகணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து நிற்கணும். ப்ராக்டிஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதை ஓவர் கம் பண்ணும். மேம், என் டான்ஸ் இம்ப்ரூவ் ஆகுதா இல்லை சேம் லெவலில் தான் இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் இதை ஃபீல் பண்ண மாட்டீங்க. உங்களோட கண்ட்ரோல் இம்ப்ரூவ் ஆகும், மிஸ்டேக்ஸ் குறையும், கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் குருக்கு தான் இது ஃபஸ்ட்டு தெரியும். மேம், ஏன் சேம் கரெக்ஷன் ரிப்பீட்டட்லி சொல்கிறீங்க? பிகாஸ் பாடிக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. அது ஒரு தடவை புரிஞ்சால் போதாது. திருப்பி திருப்பி நீங்கள் ரிப்பீட்டேட்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் அது மசில் மெமரி ஆகும். நீங்கள் எப்போ ஆடினாலும் அந்த ஸ்டெப்ஸ் பர்ஃபெக்டாக வரும். அப்படின்னா தான் உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ பிகினர்ஸ், உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். We'll see you on next week. Do follow us for more information in Bharatanatyam. Namaskaram.